உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, எதுக்குமா திடீர்னு ஜோசியரை வர சொல்லிருக்கீங்க? அது தாரா இறந்து நாளையோட 16வது நாள் ஆக போகுது. இறந்தவங்களுக்கு 16வது நாள் காரியம் பண்ணணும். அது விஷயமா பேசதான் வர சொன்னேன். ஜோசியரையா, சொல்லுங்கம்மா. திடீர்னு எங்க வீட்ல துக்க காரியம் நடந்து போச்சு. இப்படி நடக்கும்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாளைக்கு 16வது நாள் காரியத்தை முடிக்கணும். அது விஷயமா உங்ககிட்ட யோசனை கேட்க தான் வர சொன்னேன். யாரும் எதிர்பார்க்காத துர்மரணம் நடந்தா அந்த ஆத்மா நிறைவேறாத ஆசையோட நிம்மதி இல்லாம அலைஞ்சுகிட்டு இருக்கும். இறந்து போனவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இங்கே செய்யறதை விட காசியில செய்யறது தான் சிறப்பு. அதுவும் நாளைக்கு மகாலய அமாவாசை. காரியம் பண்றதுக்கு ரொம்ப உகந்த நாள். காசிக்கு போய் தாரா அம்மாவோட மகன் கையால பிண்டம் கொடுத்தா அவங்க ஆத்மா சாந்தி அடையும். அரவிந்த், அத்தை, ஜோசியர் சொன்னதை கேட்டல்ல? நீ காசிக்கு போய் தாராக்கு பிண்டம் கொடுத்துட்டு வந்துடுறியா? அத்தை, அம்மாவுக்கு என்னை விட சூர்யா மேலதான் பாசம் அதிகம். அதனால அம்மாவுக்கு நான் பண்றதை விட ப்ரோ பிண்டம் கொடுத்தாதான் அவங்க ஆத்மாவும் சாந்தி அடையும். அத்தை, ஆமா மாப்ள, சின்ன மாப்ள சொல்றது சரிதான். நீதான் சிஸ்டரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புன. அதனால நீயே காசிக்கு போய் பிண்டம் வச்சிருப்பா. அப்பதான் சிஸ்டரோட ஆத்மா சாந்தி அடையும். நான் உங்க மேல வச்சிருக்க பாசம் உண்மையானத. அதனால நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. சரிங்க மாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் செஞ்ச பாவத்துக்கு நான் தான் பரிகாரம் பண்ணணும். அதனால நானே காசிக்கு போய் 16வது நாள் காரியத்தை பண்ணிடுறேன். சரிங்க ஜோசியரே, சூர்யா காசிக்கு போய் தாராவுக்கு 16வது நாள் காரியம் பண்ணிட்டு வருவான். ரொம்ப சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், இந்தாங்க. சந்தோஷம். எல்லாருக்கும் வரேன். சந்தோஷம். போயிட்டு வாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.